ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குரூப் டி எக்ஸாம் டேட் இன்னும் டிலே ஆகுமா, டிலே ஆகும்னு நினைச்சிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்டா நடந்து முடிஞ்ச குரூப் டியோட ரிசல்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் வந்து தெலுங்கானா கோர்ட்ல போய்கிட்டு இருக்கு. இதோட ஹியரிங் வந்து 22 மேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 22 மேல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. அடுத்த ஹியரிங்கான டேட்டும் நமக்கு சொல்லல. ஏன்னா கோர்ட் வந்து லீவு, சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் மந்த்ல பாத்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அதுல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே பெண்டிங்ல வச்சிருக்கக்கூடிய குரூப் டியோட சிபிடி ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி 32,000 வேகன்சிக்கு நீங்க சிபிடி எக்ஸாம் எழுதிட்டு இப்ப பிசிக்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஇடி பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப இப்ப 22,000 வேகன்சிக்கு நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட்ல இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு என்டிபிசி யூஜி வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. யூஜியோட சிபிடி 1 முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ள நமக்கு குரூப் டியோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யூஜிக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 13ல இருந்து 21 வரைக்கும் தான் இன்னும் எக்ஸாம் வந்து நடக்க வேண்டியிருக்கு. அப்போ ஜூன்ல அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படியும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல குரூப் டி எக்ஸாம் வந்து இருக்கும். அப்போ கரெக்டா ஒரு 70 டேஸ் தான், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 75 டேஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சில இருந்து சிஜிஎலோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிஜிஎல்லையும் பாத்தீங்கன்னா டயர் 1 எக்ஸாம் ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல இருக்கும்னு அபிஷியலாவே நமக்கு சொல்லிட்டாங்க. அப்ப ஆகஸ்ட்ல 2 எக்ஸாம் வந்து இருக்கு. ஒன்னு வந்து குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாமும், இன்னொன்னு எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான டயர் 1 எக்ஸாமும் இருக்கு. நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தோம், குரூப் டி எக்ஸாம் வர்றதுக்கு 2 months பிஃபோர் வந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 27/5/2026 நாளை கழிச்சு புதன்கிழமை நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ் டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 வந்து கொண்டு போக போறோம். இதுல குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர், சயின்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் இந்த கேஸ் எல்லாமே முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு ஸ்பீடா நடக்கும். அதனாலதான் குரூப் டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. குரூப் டி வந்து ரயில்வே நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம். இப்ப என்டிபிசியோட கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது சிம்பிளா நான் ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் எழுதி உள்ள போற மாதிரி இருக்கணும் ரயில்வேல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது குரூப் டி தான். அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு பிஇடி பிசிக்கல் மட்டும் தான் இருக்கும். ஒன்ஸ் குரூப் டியா உள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரயில்வேல இருந்து ஜிடிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் சர்வீஸுக்கு அப்புறம் எல்டிசி எக்ஸாம் வரும். அதையும் நீங்க எழுதி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம். குரூப் டி வந்து 100 மார்க்குக்கு தான் எழுத போறீங்க. ஓகேவா? இதுலயும் பாத்தீங்கன்னா சிசிஏ கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ண கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா சோ அப்ரெண்டிஷிப் பண்ண கையோட நீங்க குரூப் டி வந்து பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாரும் 100 மார்க்குக்கு எனக்கு 75, 80 அந்த ரேஞ்சில கட் ஆஃப் எய்ம் பண்ணிட்டு இருக்கும்போது சிசிஏ கேண்டிடேட்டுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். ஆனா இப்போ ஓபன்ல வர ஸ்டூடெண்ட்டுக்கே கட் ஆஃப் வந்து ஹையா தான் இருக்கும். ஓகேவா? நம்ம போன வருஷத்தோட கட் ஆஃப் இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ண முடியாது. போன வருஷத்தோட வேகன்சியை இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ண முடியாது. அதனால யாரு படிச்சீங்கனாலும் நான் ஒரு டாப்பரா செலக்ட் ஆவேங்கிற மாதிரி படிங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் எக்ஸாம் டேட் வந்துருச்சுங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகேவா? எதனால டிலே ஆகுறதுங்கிறதையும் சொல்லிட்டு தான் இருக்கும். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் மேக்ஸை படிக்கவா, ரீசனிங்கை படிக்கவா, சயின்ஸை படிக்கவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாம இப்ப இருக்கிற டைம்லயாவது கரெக்டா படிக்க ஆரம்பிங்க. ஓகே. சோ இந்த லைவ் கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டினியூஸா உங்களுக்கு 75 டேஸ் வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கிறீங்கன்னா இந்த லைவ்ல நாம என்ன டிஸ்கஸ் பண்றோமோ அந்த மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர் இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா கூட ஈஸியா உள்ள போயிடலாம். ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டி பேட்ச்ல ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்திருப்போம். அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் அதுல கொடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பிளஸ் இந்த லைவ் கிளாஸஸ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க 90க்கு மேல ஸ்கோர் பண்ணி ஒரு டாப்பராவே செலக்ட் ஆகிரலாம். ஓகேவா? சோ இப்ப ரீசெண்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய பேட்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்ச், அடுத்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச். ஓகே. சோ ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் குரூப் டிக்கு நம்ம லைவ் கிளாஸஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இப்போ லைவ் கிளாஸ் வந்து 27/5/2026 புதன்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால உங்களுக்கு 2 days ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கும் நாளைக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட், அதாவது 25/26 இன்னைக்கும் நாளைக்கும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போவோம்.
ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே பெஸ்டா கொடுத்துருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம ஜூன் 1 இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 வரும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இப்போ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899. ஓகே, ஸோ இப்போ நார்மலா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இன்னைக்கு ஓகேவா, ஸோ இன்னைக்கு 25 இல்ல நாளைக்கு 26ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூன் 1 இருந்து ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதே இது எனக்கு 1 இயர் வேலிடிட்டி மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் வந்து 26/5/2026 நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஓகேவா, அதுக்கு அடுத்த நாள் 27/5/2026 காலையில 10:30க்கு லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல நிறைய நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஆன்லைன் எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கொடுத்திருக்க கொஞ்ச டைம்ல எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும், ஒரு 40 மார்க் வருதுன்னா 40 எப்படி அடுத்து 60 மாத்துறது, 60 எப்படி 70 மாத்துறது, 70 எப்படி 75 மாத்துறது, எல்லா ஷார்ட்கட்ஸும் வச்சு நம்ம லைவ் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ கரெக்டா டெய்லி வரக்கூடிய லைவ் கிளாஸை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்தீங்கனாலே போதும். கண்டிப்பா குரூப் டிக்கு இது ஒரு பெரிய ரிவிஷனா உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் கொண்டு போவோம், அடுத்து ரீசனிங், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ். இது எல்லாமே நாம வந்து லைவ்ல வந்து கொண்டு போக போறோம். ஓகே, சோ இந்த லைவ் கிளாஸுக்கு நான் ஆஃபர்ல ஜாயின் பண்ணணும், ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ணிட்டாங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்ளை பண்ணிட்டாங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு தான் சிஜிஎலோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கம்மிங் சாட்டர்டே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா, அது மாதிரி குரூப் டிக்கு ஃபைனல் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். இதுல முக்கியமானது மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. சோ கிடைச்சிருக்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர், கையில மொபைல் போன் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சு, வார டெஸ்ட் கொடுத்தாச்சு, டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்தாச்சு, இப்போ லைவ் கிளாஸஸும் கொடுத்தாச்சு. நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ படிங்க, கிடைச்சிருக்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் திருப்பியும் சொல்ல முடியும். ஏன்னா வாய்ப்பை வந்து ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டோம், வாய்ப்பும் வயசும் போச்சு அப்படின்னா அது திருப்பி கிடைக்கும் போது ஒன்னு இருக்கும் இன்னொன்னு இருக்காது, அந்த மாதிரி ஆகிரும். ஓகேவா, அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா 18 வயசுலேயே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 20 வயசுக்குள்ள கண்டிப்பா ஒரு நல்ல ஐடியா கிடைச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம். ஓகே, ஏன்னா படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஐடிக்குள்ளேயோ வேற செக்டாருக்குள்ளேயே போறீங்கனாலும் எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரிட்டன் வைப்பாங்க. அதுக்கு ரிட்டன் பாத்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங் இங்கிலீஷ்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. சில இடத்துல மேக்ஸ் ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, சில இடத்துல இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங்னு கேட்பாங்க, சில இடத்துல ஜென்ரல் அவேர்னஸும் சேர்த்து கேட்பாங்க. இவ்வளவுதான். ஓகேவா, நீங்க எந்த ஒரு பிரைவேட் கம்பெனி போனாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்தாலும் சரி, இவ்வளவுதான் சிலபஸ். ஓகேவா, சோ அது இடத்த பொறுத்து மாறும். மேக்ஸ் ரீசனிங் இப்போ பேங்கிங் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு ப்ரிலிம்ஸ்ல இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் இருக்கும். செகண்ட் ரவுண்டு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும். நம்ம ரயில்வேக்குள்ள உள்ள வரீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அவ்வளவுதான். எஸ்எஸ்சிக்குள்ள போறீங்கன்னா இது 4 வரும். இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த எக்ஸாம் உங்களுக்கு பெஸ்டா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு அதை கரெக்டா போக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு 4 மாசம் உட்கார்ந்து படிக்கணும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்து ஒழுங்கா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஆனா படிக்காம ஒன்னும் பண்ண முடியாதீங்க. படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். படிக்காம உட்கார்ந்துட்டு எனக்கு லக்ல கிடைக்கட்டும், அங்க போயிட்டு 100 கொஸ்டினும் நான் தொடக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், அந்த லக்ல எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாம படிச்ச கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சு நாம ஒரு 90க்கு மேல அட்டன் பண்றோம் அப்படின்னாலே அதுவே நம்ம ஹார்ட் ஒர்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர் எப்படினாலும் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் எப்படினாலும் கேட்பாங்க. இது பயமுறுத்துறதுக்கு சொல்லல. அப்ப அந்த அளவுக்கு இப்பெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேக்குறாங்க, டஃபா கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள ரெடி பண்ணணும். அப்படின்னா எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு பாருங்க, எத்தனை ரிவிஷன் எடுக்கணும்னு பாருங்க, எத்தனை டெஸ்ட் எடுக்கணுங்கிறத பாருங்க, எத்தனை டைம் அனலைஸ் பண்ணணுங்கிறத பாருங்க. ஓகே, வேலைக்கு போனோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு படிக்கதான் செய்யணும். அடுத்து வேலையில இருந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும்னாலும் அங்க போயும்
கஷ்டப்பட்டு படிக்கிறோங்கிறத விட அதை கொஞ்சம் இஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து தெரியாது. அவ்வளவுதான். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ லைவ் கிளாஸ் புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கரெக்டா லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. சின்னதா ஒரு நெகட்டிவிட்டி வந்தா கூட உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள் தான் இருப்பாங்க. ஓகேவா? அந்த நெகட்டிவ் பீப்புளுக்கு மத்தியில நாம பாசிட்டிவா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி நம்மளை வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. நாம வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அதனால நெகட்டிவ் பீப்புள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா நீங்க பேசாம உங்க கோல் என்னவோ அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? சோ கண்டிப்பா முடியும். 18 வயசுலயும் சாதிக்க முடியும், 20 வயசுலயும் சாதிக்க முடியும். அந்த ஐடியாலாம் எந்த வயசுல நமக்கு கிடைக்குங்கிறது தான் முக்கியம். சில பேருக்கு 25 வயசுல கிடைக்கும், சில பேருக்கு அந்த 18 வயசுலயே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். 18, 20 வயசுக்குள்ள வேலைக்கு போயிடலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, ஏன்னா நமக்கு ஒரு வேலை இல்லாம வீட்டுல இருந்து பாருங்க என்ன மாதிரி இருக்குங்கக்கூடிய சிச்சுவேஷனை கேட்டு பாருங்க. ஒரு 22, 23, 25 வயசுல இருக்க ஒரு பையனோ பொண்ணோ ஒரு வேலை இல்லாம நம்ம காலேஜை முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடியதா இருக்கட்டும், நம்ம சொசைட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா இருக்கட்டும், அதே 18 வயசுல காலேஜ் போயிட்டு இருக்கும் போது கிடைக்கக்கூடிய மரியாதை ரெண்டையும் பாருங்க. அந்த காலேஜ் போயிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. நம்மளை டிபெண்ட் பண்ணி யாருமே இருக்க மாட்டாங்க. நாம எப்ப காசு கேட்டாலும் வீட்டுல கொடுப்பாங்க. அந்த காலேஜை முடிச்சு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரோட டோனுமே மாறும். ஓகே, அப்ப அந்த இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும்? அந்த 18 வயசை வேஸ்ட் பண்ணாம வேற எதுலயும் டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா நம்மளோட கோல் என்னவோ அதை நோக்கி போனோம் அப்படின்னா சக்சஸ் நமக்கு தான். ஓகே, கண்ட்ரோல் பண்ணுங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதுதான் எனக்கு வேணும், அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. சில சின்ன சின்ன சந்தோஷங்கள் சிலது கொடுக்கும். அந்த 5 நிமிஷம் அந்த மொமெண்ட்டுக்கு சிலது சந்தோஷத்தை கொடுக்கும். 5 நிமிஷம் மட்டும் அந்த ஷார்ட்ஸை பார்த்தா நல்லா இருக்கும், அந்த இன்ஸ்டா பார்த்தா நல்லா இருக்கும்னு அதை விட்டு வெளியில வந்துட்டு நம்ம லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ அதனால ஃப்ரீயா இருங்க, நல்லா படிங்க. ஓகேவா? படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா படிப்பு எப்பவுமே காப்பாத்தும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸை முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகே, பாஸ் பண்ற வரைக்கும் தான் அதெல்லாம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஆகிரும். ஓகே, ஒரு ஆளு ஒரு போஸ்டிங் தான் வாங்குவாங்கன்னு கிடையாது. ஒரே ஆளு 2 போஸ்டிங் 3 போஸ்டிங் வாங்கலாம். இப்ப என்டிபிசில என்ன வருது? லெவல் 2, 4, 5, 6 எல்லாம் இருக்கு இல்லையா? அதே ஒரே ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா எல்லா லெவலுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. நம்ம ஃபவுண்டேஷனை கரெக்டா போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எது வேணுங்கிறத நாம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் எஸ்எஸ்சிலையும் கிளியர் பண்ணுவாங்க, ரயில்வேலையும் கிளியர் பண்ணுவாங்க, பேங்கிங்லையும் கிளியர் பண்ணுவாங்க. எல்லா எக்ஸாமும் படிக்கிற சில ஸ்டூடெண்ட். ஓகே, அப்படி கிளியர் பண்ணிட்டு நமக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை நாம எடுக்கிற மாதிரி இருக்கும். பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்களும் அதே மாதிரிதான் 2-3 ஆஃபர் வச்சிருப்பாங்க, வச்சுக்கிட்டு அதை வச்சு இது பண்ணுவாங்க. அது எல்லாமே நாம போடுற எஃபர்ட் தான். எஃபர்ட்டை கரெக்டா போட்டோம் அப்படின்னா ஒரு வேலை என்ன 10 வேலை கிடைக்கும். ஓகே, எஃபர்ட்டே போடாம சும்மாவே உட்கார்ந்தோம் அப்படின்னா ரிசல்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதனால கரெக்டா எஃபர்ட்டை போடுங்க. ஹார்ட் ஒர்க்கு கன்சிஸ்டன்சியை எப்பவுமே விட்டுறாதீங்க. ஹார்ட் ஒர்க்கு பிளஸ் அந்த ஹார்ட் ஒர்க்கு அப்படியே ஸ்மார்ட்டா டெஸ்ட்ல அப்ளை பண்ண தெரியணும். டெஸ்ட் எடுக்கும்போது அதை கன்சிஸ்டன்டா பண்ண தெரியணும். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ.